हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவீன் உத்ரார்த்தில் செகண்ட் பேப்பரில் இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட் ரோமன் தான் பார்க்க போகிறோம். சாகித்ய ஹமாரி மானசிக் பிரக்ரியா இந்த நிபந்த பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 15 மார்க்ஸு एग्ज़ाम வர சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. क्वेश्चन எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, साहित्य हमारी मानसिक प्रक्रिया अर्थात विचारों, भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है, ஸ்பஷ்ட कीजिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதோட மீனிங் என்னென்ன? இலக்கியமானது ஹமாரி மானசிக் பிரக்ரியா நமது மன செயல்முறை, அர்த்தாத் அதாவது விசாரோன் எண்ணங்கள், பாவோன் உணர்வுகள், और संकल्पों की தீர்மானங்களை, ஷாப்திக் அபிவக்தி வாய்மொழியாக வெளிப்படுத்துவதாகும். ஸ்பஷ்ட कीजिए விளக்கமாக கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது தெளிவாக விளக்கவும், இல்லாட்டினா விளக்கவும் அப்படின்னு அர்த்தம். இதை நல்லா பார்த்துக்கங்க. இந்த மீனிங் இதான் இதோட மீனிங்கு. இப்போ இதோட ஆன்சர் பார்க்கலாம். சமாஜிகா சாகித்ய பர் பிரபாவ் சமுதாயத்தில் இலக்கியத்தின் தாக்கம். கவியா லேக்கக் ஒரு கவிஞரோ அல்லது எழுத்தாளருக்கோ அப்னே சமயக்கா பிரதிநிதி ஹோத்தாக அவர்களே நேரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார்கள். ஜிஸ் பிரகார் கா மானசிக் காத்திய உசே மில்தாக அந்த நேரத்தில் அவங்க மனசில் என்ன உணர்வு வெளிப்படுகிறதோ உசிக்கே அனுசார் அதற்கு ஏற்றாற்போல் உஸ்கி கிருதி ஹோத்திகை அவர்களின் எழுத்தும் அமைந்திருக்கும். அதாவது ஒரு எழுத்தாளராகட்டும், ஒரு கவிஞராகட்டும், அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன அவங்க மனசில் ஏற்படுதோ அதை தான் நம்மளுக்கு எழுத்து வடிவில் கொடுக்குறாங்க. ஜிஸ்கோ சப்லோக் அனுபவ் கர்த்தேகேன் அதில் சிலர் அனைவரும் அனுபவிப்பதையும் எழுதுவார்கள். என்ன சிலரோட அனுபவத்தை எழுதியிருப்பாங்க. அவர் ஜிஸ்கோ சப்லோக் கஹ் நகின் பார்த்தே மேலும் எல்லோரும் வெளிப்படையாக கூற முடியாத கூட கவிஞர்கள் தங்கள் கவிதையில் அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஜிஸ்கோ சப்லோக் அனுபவ் கர்த்தேகேன் சிலர் அனுபவங்களை எழுதியிருப்பார்கள். ஜிஸ்கோ சப்லோக் கஹ் நகின் பார்த்தே சிலர் வெளிப்படையாக கூற முடியாததையும். உசிகோ கவி சுந்தர் டங் சே பத்தாத்தாக அவர்களின் கவிதை மூலமாக அழகான முறையில் கூறியிருப்பார்கள். இதுதான் ஃபஸ்ட் பேராகிராஃபோட மீனிங். இதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாகித்யக்கி சிருஷ்டி. சாகித்யக்கி சிருஷ்டி அப்படின்னா இலக்கியத்தின் உருவாக்கம் அப்படின்னு மீனிங். கவி யா லேக்கக் சாகித்யக்கி சிருஷ்டி கர்த்தாக கவிஞரோ அல்லது எழுத்தாளரோ இலக்கியத்தை உருவாக்குகின்றனர். வக் சமாஜிகா பிரதிநிதித்துவ கர்த்தாக அவர்கள் சமுதாயத்தின் பிரதிநிதியாக இருக்கிறார்கள். கவிக்கா ஹிருதய பாவுக் ஹோத்தாக கவிஞர்களின் இதயமானது மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டதாக இருக்கிறது. வக் தூசரோன் சே அதிக் சஹிருதய ஹோத்தாக அவர்கள் மற்றவர்களை விட அதிகமான இரக்க குணம் உடையவராக இருக்கிறார்கள். அதாவது அதிக் சஹிருதய அப்படின்னா அதிகமான இரக்க குணம் அப்படின்னு அர்த்தம். இஸ்லியே எனவே உஸ்கே அனுபவக்கி சக்தி எனவே அவர்களின் அனுபவ சக்தியானது தூசரோன் கி அபேக்ஷா மற்றவர்களை விட அபேக்ஷா அப்படின்னா விடன்னு அர்த்தம் படி சடிகை அதிகமாகவே இருக்கிறது. உசி அனுபவக்கே ஆதார் பர் அந்த அனுபவத்தின் அடிப்படையில்தான் சாகித்யக்கி சிருஷ்டி ஹோத்திகை இலக்கியம் உருவாகிறது. அவர்கள் மற்றவங்களுக்கு விட அவங்களுக்கு இரக்க குணமும் ஜாஸ்தி, மன உணர்வும் அதிகம். அந்த அனுபவத்தில் அடிப்படையில் தான் அவங்க அந்த ஏதாவது எழுதுவாங்க. அங்கே தான் இலக்கியம் உருவாகுது. இதுதான் இந்த பேராகிராஃபோட மீனிங். நல்லா பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு மனோவிருத்தி और அபிவக்தி. மனோவிருத்தி அவர் அபிவக்தி அப்படின்னா மன உணர்வின் வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். संसार में होने वाली घटनाओं के प्रति हम ज़रूर अपनी प्रक्रिया प्रकट करते हैं. அதாவது संसार में होने वाली घटनाओं के प्रति உலகில் நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு நாம் நிச்சயமாக हम ज़रूर நாம் நிச்சயமாக अपनी प्रक्रिया
பிரகட் கர்த்தே ஹேன். நம்மளோட ரியாக்ஷனை கண்டிப்பாக வெளிப்படுத்துவோம். ஏக் சுந்தர் ஸ்தான் கோ தெக்தே ஹி. ஒரு அழகான இடத்த பார்த்ததும் ஹமாரா மன் கஹ் உடுத்தாக. நம்ம மனசு பேச ஆரம்பிச்சிடும். கித்னா சுந்தர் ஸ்தான் ஹை. எவ்வளோ அழகான இடம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். இந்த இடம் மட்டும் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்மளே நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். अपने हम अपने विचारों का प्रकट किया बिना नहीं रह पाते. हम अपने நாம் நமது விசாரோன்கோ எண்ணங்களை பிரகட் கியா பினா வெளிப்படுத்தாமல் நகின் ரஹ் பாத்தே இருக்கவே முடியாது. சுந்தர் திருஷ்யக்கோ தெக்தேஹி. அழகான காட்சியை பார்த்தவுடன் ஹமாரே மன்மே நமது மனதில் ஹோனேவாலி மனோவிருத்திக்கோ ஏற்படுகின்ற மன உணர்வை சுந்தர் தங்சே அழகான முறையில் அபிவக்தி கர்னேகி கலாகி சாகித்யகை வெளிப்படுத்தும் கலையே இலக்கியமாகும். அபிவக்தி கர்னேகி கலாகி அப்படின்னா வெளிப்படுத்தும் கலையே சாகித்யகை இலக்கியமாகும். இதுதான் இந்த பேராகிராஃபோட மீனிங். இதை நல்லா பார்த்துக்கங்க. இசி பிரகார் அந்த பேராலே இந்த வரியும் சேர்த்துக்கங்க. இசி பிரகார் இவ்விதமாக குரோத் கோபம், பயம், ஹாஸ்ய சிரிப்பு ஆதி மனோவிருத்தியான்பி போன்ற மன உணர்வுகளும் கவியோன் துவாரா கவிஞர்கள் மூலமாக வியக்திக்கு ஜாத்திகை வெளிப்படுத்தப்படுகிறது. மனுஷக்கி ஆத்மாபிவக்தி மேன்ஹி மனிதனுடைய ஆத்மாபிவக்தி மேன்ஹி அப்படின்னு உள்ளுணர்வுகளில்தான் சாமாஜிகதாக்கா மூல்கை சமுதாய உணர்வும் அடங்கி உள்ளது. திரும்ப சொல்கிறேன். மனுஷக்கி ஆத்மாபிவக்தி மேன்ஹி மனிதனின் உள்ளுணர்வுகளில்தான் சாமாஜிகதாக்கா மூல்கை சமுதாய உணர்வும் அடங்கி உள்ளது. சாகித்யமே இசி அபிவக்திக்கு பிரமுக்தாக இலக்கியத்தில் இந்த வெளிப்பாட்டிற்கே மிக முக்கியமான இடம் அளிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு விபின்ன அபிவக்தியான் பல்வேறு வகையான வெளிப்பாடுகள். ஹம் அப்னே மன் கே அனுபவோன் கா நாம் நமது மனதின் அனுபவங்களை வாணி யா சப்த துவாரா व्यक्त करते हैं வாக்கியங்களின் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். ஜப் லேக்கக் யா கவி அப்னே அனுபவோன் ஒரு எழுத்தாளரோ அல்லது ஒரு கவிஞரோ தங்களது அனுபவங்களை जब लेखक या कवि अपने अनुभवों दूसरे तक पहुंचाना चाहता है ஒரு எழுத்தாளராகட்டும் ஒரு கவிஞராகட்டும் தங்களது அனுபவங்கள் மற்றவர்களை சென்றடைய வேண்டும் என்று விரும்புவார்கள். தப் அப்பொழுது ஷாப்திக் அபிவக்தி காகி பிரயோக் கர்த்தாகை அப்பொழுது சொல் வாக்கியத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். சுந்தர் சப்தோன்மேன் அபிவக்தி கி கயி மனோவிருத்திகி அழகான சொற்களில் வெளிப்படுத்தப்படும் மன உணர்வே சாகித்ய பன் ஜாத்திகை இலக்கியமாக உருவாகிறது. இசி அபிவக்தி துவாரா இந்த வெளிப்பாட்டின் மூலமாக கவிஞர்கள் லோகோன்கோ மக்களை அப்னி ஓர் தங்கள் பக்கமாக ஆசானிசே எளிதாக ஆகர்ஷித் கர் லேத்தாகை ஈர்த்து கொள்கின்றனர். எஹி இதுவே உஸ்கி சஃபல்தாக்கா அவர்களின் வெற்றியினுடைய ரகசியமாகும். साहित्य संसार के प्रति हमारी मानसिक विचारों भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति ही है. இலக்கியம் என்பது உலகத்தின் மீது நமது மனதின் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் தீர்மானங்களை ஷாப்திக் அபிவக்தி ஹீகை வாய்மொழியாக வெளிப்படுத்துவதாகும். ஹெட்டிங்கை இங்கே கொண்டு வந்துடணும். இலக்கியம் என்பது சாகித்யன இலக்கியம் அப்படின்னு அர்த்தம். சன்சார்கே பிரதின உலகத்தின் மீது அப்படின்னு அர்த்தம். ஹமாரி மானசிக் விசாரோன் பாவோன் சங்கல்போன நமது மனதின் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் தீர்மானங்களை ஷாப்திக் அபிவக்தி ஹீகைன வாய்மொழியாக வெளிப்படுத்துவதாகும். வஹ் அது ஜப் ஹமாரே ஹித்திபி கர்த்தா ஹைத்தோ நமக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் और भी प्रशंसनीय हो जाता है பாராட்டுக்குரியதாகவும் இருக்கிறது. वह அபிவக்தி हमारे हित का साधन होने का कारण அந்த வெளிப்பாடே நமது நன்மையின் கருவியாக இருப்பதால் சரம்சனிய பி ஹோ ஜாத்தி है பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இவ்வளோதான்
இந்த கொஸ்டினோட இந்த சாகித்ய ஹமாரி மானசிக் பிரக்ரியாவோட நிபந்து இதை நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு வர சான்ஸ் இருக்குது. இதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.